உலகில் பெரும்பாலானோரின் ஃபேவரட் பிளேஸாக இருக்கும் ஈஃபில் டவர் நடந்தது என்ன, அந்த வரலாறு தான் என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பிரான்சின் பாரிஸ் நகரை பார்த்து உலகத்தையே உச்சுக்கொட்ட வைப்பது பாரிஸ் நகரின் சின்னமாக அமைந்திருக்கும் ஈஃபில் டவர். 1889 ஆண்டு பல்வேறு சிரமங்களையும் சோதனைகளையும் கடந்து ஈஃபில் டவரானது கட்டி முடிக்கப்பட்டது. உலகமே அசந்து பார்க்கும் கட்டிடத்தில் ஒன்றான ஈஃபில் டவரை பற்றி அறியாதோர் யாரும் இருக்க மாட்டார்கள். காதல் பாடல் காட்சிகள் அல்லது காதல் காட்சிகளிலெல்லாம் ஹீரோ ஹீரோயினுக்கு பின்னால் ஒய்யாரமாக காட்சியளித்து ரசிகர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது ஈஃபில் கோபுரம். பிரான்ஸ் நாட்டு சுற்றுலாத்துறை வெளியிட்ட புள்ளி விவரத்தில் ஆண்டிற்கு 70 லட்சம் பேர் வரை ஈஃபில் டவரில் ஏறி இறங்குகிறார்களாம். ஈஃபில் டவரை உருவாக்க கஸ்டவ் ஈஃபில் பல சோதனைகளை கடக்க வேண்டியதாக இருந்தது. கண்காட்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஈஃபில் டவர் வெறும் 20 ஆண்டுகள் தாங்கும் அளவிற்கு மட்டுமே தற்காலிகமாக கட்டப்பட்டது. ஆனால் ஈஃபில் டவரின் வித்தியாசமான கட்டிட தன்மையாலும் அனைவரின் ரசனையை கவர்ந்ததாலும் அதனுடைய தலையெழுத்தை அதுவே மாற்றி எழுதியது. 2 ஆண்டுகள் 2 மாதங்கள் மற்றும் 5 நாட்களில் கட்டப்பட்ட ஈஃபில் டவர் இன்று வரை மேக்ஸிமம் பீப்பிளின் ஃபேவரட் பிளேஸாக இருந்து வருகிறது. தனது லைஃப் டைமில் ஒரு முறையாவது சென்று ஈஃபில் டவரை பார்த்துவிட வேண்டுமென கங்கணம் கட்டிக்கொண்டு ஏராளமானோர் திரிகின்றனர். அந்த அளவிற்கு கிரேஸை மக்கள் மத்தியில் பெற்றுள்ளது ஈஃபில் டவர். ஈஃபில் டவர் கட்டுமானத்தில் பணியாற்றிய பொறியாளர்கள், அறிவியலாளர்கள், கணிதவியலாளர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் 72 பேரின் பெயர்கள் கோபுரத்தின் பக்கவாட்டில் பொறித்து வைக்கப்பட்டுள்ளது. ஈஃபில் டவர் ஆரம்ப காலத்தில் பாரிஸ் மக்களால் அதிகம் கொண்டாடப்படவில்லை. ஆனால் காலம் போக போக உலக நாடுகளுக்கு மத்தியில் ஈஃபில் டவரின் மவுசு அதிகரிக்கவே பாரிஸ் மக்கள் தங்களின் காலரை தூக்கிவிட்டு பெருமிதம் கொள்ள ஆரம்பித்தனர். இத்தகைய பெருமையை பாரிஸிற்கு வாரி வழங்கிய ஈஃபில் டவர் தற்போது தீ விபத்திற்கு உள்ளானது உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ஈஃபில் டவரை சுற்றி பார்க்க 12,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஈஃபில் டவரில் குவிந்தனர். பண்டிகை மகிழ்ச்சியில் இருந்த மக்களை பதற்றத்திற்குள்ளாக்கியது நடந்த சம்பவம். ஈஃபில் டவரில் முதல் தளத்திற்கும் 2வது தளத்திற்கும் இடையே லிப்டில் தீ விபத்து ஏற்பட்டது. ஈஃபில் டவரில் தீ விபத்து ஏற்பட்டதும் அங்கு குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக அங்கிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டனர். உடனடியாக தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மேலும் தற்காலிகமாக ஈஃபில் டவருக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தொடங்க இருந்த நிலையில் ஈஃபில் டவரில் ஏற்பட்ட தீ விபத்து சுற்றுலா பயணிகளை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.